ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபிங்க. இது இட்லி தோசைக்கு மேட்சிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் கஞ்சிக்கு கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த பூண்டு வாசனையும் வெங்காயத்தோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அனைத்து தரப்பினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி. இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ கார சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டுக்கிறேன். கார மிளகாய் வந்து ஒரு 5 போட்டுக்கிறேங்க. 2 5 போட்டுக்கிறேன். புளியை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நார்லாம் எடுத்துட்டு அதை வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளியை. இப்போ மிளகாயும் புளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா மிளகாயும் வேகட்டும். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து இந்த சட்னியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து புளியும் மிளகாயும் சேர்த்துருக்காங்க. உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிளகாய், புளி, உப்பு இது 3 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு போட்டு கொடுத்துடலாம் வாங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். தோசை வந்து வெந்துருச்சுங்க. தோசையை எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழிப்பணியாரத்துக்கு கூட இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னும் போது எடுத்துகிட்டு போய் 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டும் வந்து கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து ருசி கொடுக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தான். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த வாசனை நம்மளுக்கு நல்லா வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமான அளவு மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து சட்னியை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கா என்னான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அந்த இனிப்பை காரத்தை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு தான் நாட்டு சர்க்கரை. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து பதம். தோசை இட்லிக்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கும்.
இப்போ கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வைஸு சூப்பரா இருக்குங்க. நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுதான் பதம். இப்போ வேற பவுல்ல மாத்திட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க. இட்லி, தோசைக்கு காரம் சாரமா சூப்பரா இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க மிளகாய. நல்ல காரம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, இதே அளவுகள்ல மிளகாய் போட்டு செய்தீங்க அப்படின்னா, டேஸ்ட் அவ்ளோ நல்லாருக்குங்க. இப்போ பவுல்ல மாத்தி வச்சுட்டு, இன்னைக்கு வந்து தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல இருந்தது. நீங்க ஹோட்டல்ல போய் கேட்டீங்கன்னா கூட, இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு கார சட்னி நீங்க சாப்பிடவே முடியாதுங்க. அவ்ளோ நல்லா இருந்தது. நீங்க வந்து காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், முழுக்க நீங்க வந்து நல்லெண்ணெயில தாளிச்சுட்டு நீங்க செய்து வச்சுக்கங்க. வெளியூருக்கு குடுத்து அனுப்புறவங்களும் நல்லெண்ணெய அதிகமா சேர்த்து செய்து தாளிச்சு குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாத வச்சிருக்கலாங்க. ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, 1 மாசம் கூட இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊறுகாய கண்ணாடி பாட்டில்ல வச்சுருங்க. ஊறுகாய்க்கு மேலவே எண்ணெய் நிக்கணுங்க. அந்த அளவுல இருந்ததுனா தான் கெட்டு போகாம இருக்கும். எந்த ஊறுகாயா இருந்தாலும், அந்த ஊறுகாய்க்கு மேல் சைடு வரைக்கும் எண்ணெய் நிக்கணும். ஈரம் ஸ்பூன் படாம வச்சுக்கங்க. கெட்டு போகாது.